ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலாக வந்து இந்த ட்ரெய்லர் வந்து நேற்று ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அமெரிக்காவில் ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட் ஒன்று நடந்ததுனால அதை போஸ்ட்போன் பண்ணிட்டு இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிஷியல் தாட்ஸ் வந்து எனக்கு என்ன தோணுது இந்த டீசர் பார்த்துட்டு ஓகே ஃபீலிங் தர மாதிரி தான் இருந்துச்சு. ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், என்னோட இந்த ஒப்பீனியன் வந்து தப்பாக கூட இருக்கலாம். இனிமேல் வரக்கூடிய ட்ரெய்லர்ஸ் ஆர் ஈவன் மூவியை கூட பார்த்துட்டு வந்து என்னோட ஒப்பீனியன் வந்து சேஞ்ச் ஆகலாம். அகைன் நான் சொல்கிறேன், இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஆக்சுவலாக வந்து இந்த மூவி ட்ரெய்லர் மட்டும் இல்லை, அந்த அகத்தா ஆளராங்க ட்ரெய்லர் ரெண்டுமே வந்து காமிகான்ல ரிலீஸ் ஆகும் தான் நினைச்சேன். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஒன்று சொல்லியிருப்பேன், இந்த மார்வல் வந்து காமிகான்ல இருந்து எந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் ட்ரெய்லர் வந்து பண்ணலாம். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்க, மறக்காம செக் பண்ணி பாருங்க. அங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்து முன்னாடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. காமிகானுக்கு முன்னாடியே வந்து டெட்பூல் அண்ட் வுல்வரின் மூவி வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு வந்து எவ்வளவு பெரிய ஹைப் இருக்குன்னு தெரியும். அந்த படத்தோட வந்து ட்ரெய்லர் வந்து அட்டாச் பண்றது மூலமா வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்ற ரீசனுக்காண்டி தான் வந்து இப்போ ரிலீஸ் பண்றதுக்கு வந்து காரணம். அப்போ வந்து இந்த ரெண்டு ட்ரெய்லர் வந்து இங்க ரிலீஸ் பண்ணிட்டானா மார்வல் வந்து காமிகான்ல பெருசா ஏதோ வந்து குக் பண்றான். லெட் ஹிம் குக். ஓகே, இப்போ ட்ரெய்லர் பிரேக் டவுனுக்குள்ள போயிடலாம். ட்ரெய்லர் ஸ்டார்டிங்ல வந்து நமக்கு வந்து ஹாரிசன் ஃபோர்டு கேரக்டர் காட்டுறாங்க. தடியஸ் ரா. இந்த கேரக்டர் வந்து ப்ரீவியஸா வந்து அந்த ஹல்க் மூவிஸ்லயும் பார்த்திருப்போம், கேப்டன் அமெரிக்கா மூவிஸ்லயும் பார்த்திருப்போம், அவெஞ்சர்ஸ் பார்த்திருப்போம். அங்கெல்லாம் வந்து வேற ஒரு ஆக்டர் வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு, வில்லியம் ஹர்ட். அவர் வந்து கொஞ்சம் இயருக்கு முன்னாடி வந்து இறந்துட்டாரு. அதான் இங்க வந்து இந்த கேரக்டர் வந்து ரீகாஸ்ட் பண்ணிருக்காங்க. ஹாரிசன் ஃபோர்டு ஒரு லெஜெண்ட் ஆக்டர். அவர் இந்த மாதிரி ரோல்ல வந்து அதுவும் வந்து சூப்பர் ஹீரோஸ் மூவிஸை பாக்குறது அப்படின்றது ரொம்ப ரேர். ஆக்சுவலா வந்து இவர் எப்படி இதுல வந்து ஒத்துக்கிட்டு வந்து நடிச்சாருன்னு இப்ப கூட எனக்கு தெரியல. கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஏற்கனவே இந்த ராஸ் கேரக்டர் வந்து மிலிட்டரி ஜெனரல்ல இருந்து ஒரு நேஷனல் செக்யூரிட்டிக்கு வந்து வரைக்கும் இன்வால்வ் ஆயிருப்பாரு. லாஸ்ட் மூவிஸ்ல கூட பார்த்திருப்போம், கேப்டன் அமெரிக்கா சிவில் வார்ல சூப்பர் ஹீரோஸை வந்து ஒரு வெப்பனைஸா ஆக்கி ஒரு கருவியா மாத்த ட்ரை பண்ணியிருப்பாரு. இப்போ வந்து எல்லாத்துக்கும் மேல இருக்க அந்த பிரசிடென்ட் ரோலை வந்து கைப்பற்ற மூலமா வந்து அவர் நினைச்சபடி எது வேணா பண்ணலாம். அதை பத்தி தான் வந்து இங்க சாம் வில்சன் கிட்ட வந்து சொல்றாரு, கேப்டன் அமெரிக்கா திரும்ப தேவை அகைன் மிலிட்டரி ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து இன்வால்வ் பண்றதுக்குன்னு. இங்க வந்து சாம் அதுக்கு ஒத்துக்காம இருக்கலாம். அங்க ராஸ் கொஞ்சம் மிரட்டமா தான் சொல்லிட்டு போறாரு, ஒர்க் வித் மீ சாம்னு சொல்லிட்டு. இதுவே வந்து அவர் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன்ல வந்து நிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு ரீசனா இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சில ஷார்ட்ஸ்ல வந்து அவர் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு வாக்கு சேகரிக்கிற மாதிரி சில ஷார்ட்ஸ் காட்டுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் த்ரோ ட்ரெய்லர் ஃபுல்லா வந்து அவர் இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணிட்டு பிரசிடென்ட் ஆயிட்டாரு மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் ஷாட்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஸ்பீச் தராரு ராஸ் ஒரு ரூம்ல. அங்க பாத்தீங்கன்னா 3 கேரக்டர் நம்மளுக்கு காட்டுறாங்க. ஃபெமிலியரான கேரக்டர் ஒன்னு வந்து சாம் வில்சன், நம்மளுக்கு கேப்டன் அமெரிக்கா தெரியும். அவருக்கு பக்கத்துல இருக்கிறது அகின் டாரஸ் இருக்காரு. அவர் இன்னொரு பக்கத்துல இருக்கிறது வந்து இசையா பிராட்லி இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் பத்தி வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அகின் டாரஸ் கேரக்டர் பத்தி பேசுறேன். லாஸ்டா வந்து ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர் சீரிஸ்ல வந்து இந்த கேரக்டர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. சாமுக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி. இவர் தான் வந்து சாம் வந்து கேப்டன் அமெரிக்கா மாறினதுக்கு அப்புறம் வந்து அந்த சாம் வில்சனோட ஃபால்கனுக்கு ரோலை வந்து இவர் பொறுப்பேற்று வருவாரு. அவர் ஃபுல் சூட்ல இருக்கிற மாதிரி சில ஷார்ட்ஸ் வந்து ட்ரெய்லர் கடைசி வந்து பார்க்க முடியும். பேக் டு தட் சீன். மூணாவது கேரக்டர் சொன்னேன், இந்த இசையா பிராட்லி. இவர் வந்து ஒரு சூப்பர் சோல்ஜர் சிமிலர் டு ஸ்டீவ் ராஜர்ஸ். ராஜர்ஸோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். பட் இசையா வந்து ஒரு பிளாக் மேனால அந்த டைம்ல வந்து ரேசியல் இன்ஜஸ்டிஸ்னால அவர் ஒடுக்கப்பட்டு அவர் நிறைய வருஷம் வந்து சிறையில தான் இருப்பாரு. இவரோட பேக் ஸ்டோரி எல்லாமே வந்து ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர் சொல்லியிருப்பாங்க. இங்க இசையா வந்து ராஸை வந்து அந்த ஸ்பீச் கொடுக்குற ரூம்ல வச்சு ஷூட் பண்றாரு. இதுல வந்து ராஸ் மேல புல்லட் பட்டுச்சான்னு தெரியல. ஏன் இங்க வந்து இசையா ராஸ் அட்டாக் பண்றாரு? சில பாசிபிள் ரீசன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ராஸோட அந்த மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் பத்தி இசையாக்கு தெரிஞ்சு அதை தடுக்கிறதுக்கு ஷூட் பண்ணிருக்கலாம். இன்னொரு பாசிபிலிட்டி, ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து இன்வால்வ் பண்ணிருக்கோம். இந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லீடர் அப்படின்ற ஒரு கேரக்டர் இந்த மூவில இருந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் இருந்துச்சு. யார் இந்த லீடர் பாத்தீங்கன்னா, இந்த லீடருக்கு வந்து ஒரு மைண்ட் மேனிபுலேஷன், அதாவது வந்து ஹை இன்டெலிஜென்ஸ் பவர் வந்து ஒன்று இருக்கும். அவர் கூட வந்து இசையா வந்து மைண்ட் மேனிபுலேட் பண்ணி ராஸ் வந்து ஷூட் பண்ண வச்சிருக்கலாம். யார் இந்த லீடர்னா, இவரோட உண்மையான நேம் பாத்தீங்கன்னா சாமுவல் ஸ்டர்ன். இந்த கேரக்டர் வந்து நம்ம வந்து இன்கிரெடிபிள் ஹல்க் மூவில வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மூவில ப்ரூஸ் பேனருக்கு வந்து ஒரு ஆன்டிடோட் வந்து கிரியேட் பண்ணிருப்பாரு. அவர் வந்து ஒரு பயாலஜிஸ்ட். அங்க பாத்தீங்கன்னா ஒரு எதிர்பாராத விஷயம் நடக்குது. அந்த ஆன்டிடோட் வந்து அந்த இருக்கிற சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து இவர் மேல பட்டு இந்த காமா ரேடியேஷன்னால இவரோட பிரெயின் வந்து ரொம்ப பெருசா மாறிடுது. பெருசாகி இவருக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் பவர் வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு. அவர் கூட வந்து இந்த ஷாட்ல காட்டி அவரோட இந்த வாய்ஸ் ஓவர்ல தான் வந்து இந்த ட்ரெய்லர் வந்து மூவ் ஆகும். நெக்ஸ்ட் ஷாட்ஸ்ல சாம் வில்சனும் ஃபால்கனும் வந்து ஏதோ சீக்ரெட் லேப் குள்ள போற மாதிரி இருக்கு. மேபி இது வந்து இந்த லீடரோட லேபா கூட இருக்கலாம். லேப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரெட் கலர் லைட் எரியுது. ஒன்னு யாரோ வந்து இந்த இடத்துல வந்து பிரீச் பண்ணி உள்ள வந்து இருக்கணும், இல்லனா வந்து இது வந்து ராஸ் வந்து ரெட் ஹல்கா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறத ஃபோர் ஷேடோ பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். மேபி வந்து இந்த இடத்துல கூட வந்து ராஸ் வந்து ரெட் ஹல்கா வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு டெஸ்ட் கூட பண்ணிருக்கலாம். அந்த லேபா கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் ஷாட்ல வந்து சாம் வில்சன் வந்து ஒயிட் கேப்டன் அமெரிக்கா சூட்ல வந்து ஃபைட் பண்றதை காட்டுறாங்க. ஏலியரா வந்து இந்த ட்ரெய்லர்ல வந்து வேற ஒரு சூட்ல வந்து போட்டிருப்பாரு. இந்த ஒயிட் சூட் வந்து ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர் சீரிஸ்ல இருந்து அப்படி வந்திருக்கும். மேபி இந்த ஃபைட் சீன் வந்து இந்த மூவியோட முதல் ஹாஃபா கூட இருக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல ஆறு நடுவுல கூட வந்து இன்னொரு சூட்டுக்கு வந்து வேற ஒரு சூட்டுக்கு வந்து மாறி இருக்கலாம். இந்த ட்ரெய்லர் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த நேவி படைகளை தான் ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ட்ரெய்லர்ல முன்னாடி சீன்ல கூட ஒரு ரேடார் காமிச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளீட்னு சொல்லிட்டு போட்டுருக்கும். நம்ம பாக்குற அந்த நேவி ஃபிளீட்டா கூட இருக்கலாம். இங்க வந்து ஃபயருக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அந்த கேரக்டர் நேம் யாருன்னு பாத்தீங்கன்னா சாப்ரா. இவங்க ஒரு மியூட்டன்ட் சூப்பர் ஹீரோ. அவங்க இந்த மூவி மூலமா எம்சியூக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மியூட்டன்ட்ஸ் வந்து கொண்டு வராங்க. ஏற்கனவே வந்து மிஸ் மார்வல் இருக்காங்க மியூட்டன்ட்டா. நெக்ஸ்ட் வந்து ஏதோ ஃபியூனரல் நடக்குது. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ண
முடியல. மேபி வந்து இது ராஸா கூட இருக்கலாம். அந்த இசையா சுட்டதுனால ராஸ் இறந்துட்டு அது பப்ளிக்ட்ட வந்து ஃபேக் பண்ணி ஒரு ஃபியூனரல் கூட வச்சு அதுக்கப்புறம் வந்து ரெட் ஹல்கா வந்து ஒரு த்ரெட்டா வந்து அமெரிக்காக்குள்ள வரலாம். இது ராஸோட பிளானா கூட இருக்கலாம் ஃபுல்லா. இந்த மூவி வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய பாலிடிக்ஸ் இன்வால்வ் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லர் நீங்க பார்த்தாலே தெரியும். இந்த கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர் வைப் வந்து கேப்சர் பண்ண பாக்குறாங்க. பட் ஆனா வந்து கேப்சர் ட்ரை பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மிஸ்டர் ஃப்ரிங் வந்து பிரேக்கிங் பேட்ல இருந்து எம்சிக்கு வந்து ஒரு போர்ட்டல் வழியா வந்திருப்பாரு. சும்மா சொன்னேன். இங்க வந்து இவருக்கு வந்து எப்ப பார்த்தாலும் வந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து வில்லன் கேரக்டரே கொடுக்குறாங்க. பிரேக்கிங் பேட்லயும் வந்து வில்லன், பாய்ஸோலயும் வந்து ஒன் ஆஃப் த வில்லனா இருப்பாரு. ஸ்டார் வார்ஸ்லயும் வில்லன். நல்ல கேரக்டர்ஸ் கொடுக்கலாமே. ஆக்சுவலா வந்து இந்த ஆக்டர் வந்து எம்சியூல வந்து சார்லஸ் சேவியர் ரோலுக்கு வந்து ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. பட் இங்க பாத்தீங்கன்னா இந்த மூவிலேயே வந்து ஒரு வில்லன் கேரக்டர் கொடுத்திருக்காங்க. இவர் கேரக்டர் நேம் பாத்தீங்கன்னா ஜார்ஜ் வாஷிங்டன் பிரிட்ஜ். இவர் வந்து ஒரு ஹை ரேங்க்டு ஷீல்ட் ஏஜென்ட். இவரோட ரோல் இந்த மூவில வந்து சைடு வில்லன் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நம்ம வந்து த சூசைட் ஸ்குவாட்ல வந்து பிளட் ஸ்போர்ட் பார்த்திருப்போம். வந்து இந்த கன்ஸ் வந்து இன்வால்வ் பண்றது வந்து அவருக்கு வந்து ரொம்ப கை வந்த கலை. அந்த மாதிரி கேரக்டர் தான் வந்து இவர் இருப்பாரு. ட்ரெய்லர் லாஸ்ட் ஃப்ரேம்ல ஒரு ஓஷனுக்கு நடுவுல வந்து நடக்கிற மாதிரி இருக்கு. அகைன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த ஓஷன் நேவி கப்பல் எல்லாமே இந்த மூவிக்கு வந்து ஒரு முக்கியமான பிளாட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க ஒரு பெரிய கையை வந்து கிராஸ் பண்ணி நம்ம சாம் பார்க்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு ரூமர் இருக்கு, நம்ம எட்டர்னல்ஸ்ல பார்த்த கேரக்டர் ரைமண்ட் செலஸ்டியல் அவரோட டெட் பாடி தான் வந்து இந்த மாதிரி ஓஷன் ஏரியால இருக்கும்னு. அந்த செலஸ்டியல் பாடியை வச்சு தான் வந்து இந்த மெயின் மூவி பிளாட்டும் வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் இருக்கு. ஸோ மேபி அந்த செலஸ்டியல் பாடியை வச்சு மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் வெப்பன்ஸ் கூட கிரியேட் பண்ணலாம். அதுக்கு ராஸ் கூட ஒரு காரணமா இருக்கலாம். லாஸ்ட் ஷாட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹாரிசன் ஃபோர்ட் ரெட் ஹல்க் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கிற மாதிரி ஃபார்ம் வந்து காட்டுறாங்க. ஒரு சின்ன கிளிம்ஸா தான் காட்டுறாங்க. நல்லா தான் இருக்கு. பிராங்கா சொல்லணும்னா மேக்ஸிமம் வந்து இந்த ரெட் ஹல்க் கேரக்டருக்கு தான் வந்து படத்துக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாவே இருக்கு. எம்சியில் வந்து ஹல்க் வந்து எந்த மாதிரி நிலைமைக்கு வந்து மாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருமே தெரியும். ரெட் ஹல்க் வந்து அதே மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு நம்புறேன். அவ்வளவுதான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் வந்து ஷார்ட் பை ஷார்ட் வந்து பிரிட்டன் பண்ணிருப்பேன். உங்களோட தாட்ஸ் என்ன இந்த ட்ரெய்லருக்கு? நீங்க இந்த மூவிக்கு ஹைப்ல இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களோட தாட்ஸை. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணி லைக் பண்ணிட்டு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்றேன். பீஸ் அவுட்.